இந்தியாவுக்கு எதிரான போராட்டம் போராட்டம் நடத்தினவங்களே உட்கார்ந்து பேசுறாங்க. லாரன்ஸ் இல்ல இருங்க மேடம் பேசட்டும் வெயிட் பண்ணுங்க லைவ் போகுது மேடம் வெயிட் பண்ணுங்க பேசுங்க ஒரு தடவை நான் பேசி சார் நீங்க பேசுங்க லைவ் போகுது நம்ம வந்து எதுக்காக போறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வந்து ஜல்லிக்கட்டுக்கு போராடணும், நிரந்தர தடை கொண்டு வரணும், இவங்க தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் நம்ம போராடணும். அதைத்தான் அவர் வந்து அந்த ஐயா வந்து எங்களுக்கு 3 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாரு. வந்ததுக்கு அப்புறம் இதுவே போதும்னு சொன்னாங்க. நம்ம எல்லாரும் மாட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் பிரஸ் மீட் வைக்கல. ஈவினிங் தான் பிரஸ் மீட் வச்சாங்க. ஒரு நாள் ஃபுல்லா நம்ம இருந்தோம். நேற்று நைட் வச்சிருந்தாங்க கூட நம்ம இதே சண்டை போட்டு கலந்து போயிருக்கோம். இல்ல இந்த ஈவினிங் பிரஸ் சார் நேற்று எந்த நேரம்னே தெரியல. நேற்று ஈவினிங் வச்சாங்க. வச்சதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா இப்ப பாதி வந்து ஒரு இது கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா மொத்தம் இந்தியாவுக்கு எதிராக நிறைய அதாவது கோயம்புத்தூர்ல வந்து ஒரு இந்து வந்து முஸ்லீம் சரி ஒரு முஸ்லீம் வந்து எப்படி பேசினார் இந்தியால வந்து அதுல ஒரு முஸ்லீம் வந்து ஒரு இந்தியா வந்து முஸ்லீம்ல சரியா நடத்துறதுலன்னு பேசினார். அதுக்கு இந்த பிரச்சனை என்ன சம்பந்தம்னு அவர் கேட்டாரு. மத்தியானத்தை கேட்டாரா, சாயங்காலம் பேசுறப்ப என்ன சொன்னாரு, ஈவினிங் நைட் பேசுறப்ப என்ன சொன்னாருன்னா முஸ்லீம்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க, இவங்க ஏன் சாப்பாடு கொடுத்தாங்க இந்து கேட்டாருன்னு சொன்னாரு. கோயம்புத்தூர்ல இந்து முஸ்லீம் ஒற்றுமையா இருக்கு சேர்ந்து நடத்தின ஒரு போராட்டத்தை நம்ம போராட்டத்துக்கு முன்னெடுத்து கொடுத்த ஒருத்தர் அங்க உழைச்சாரு. உழைச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா தேசிய கொடி யாரோ ஒருத்தர் எடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா நம்ம இங்க வந்து பல லட்சம் பேரு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு நாளும் எல்லாரும் இருந்துட்டு இருந்தோம். அதை வச்சு என்ன ஆச்சுன்னா மீடியா ஃபுல்லா என்ன பிராண்ட் பண்ணாங்கன்னா இப்ப பேஸ்புக் ஃபுல்லா என்ன போயிட்டு இருக்குன்னா இந்தியாவுக்கு எதிரான ஆட்கள் இங்க உட்காந்து போராட்டம் பண்ணி இல்ல நம்ம இங்க இருக்கோம். நம்ம பேசுறது வெளியில தெரியல. இங்க இருந்து லைவே வரல. நான் இங்க உள்ளுக்கு வர்றதுக்கு 3 மணி நேரமா போராடி தான் உள்ளுக்கு வந்தேன். ஏன்னா எல்லா ரோடும் 2 மணிலே பிளாக் தான் திரும்பி போயிட்டு சாப்பிட்டு போனா திரும்பி வர முடியல. நான் எதுக்காக வந்து இருந்தேன்னா நான் பல போராட்டத்தை பார்த்துட்டேன். ஒவ்வொரு போராட்டத்தையும் முத்துக்குமாரோட இறுதி ஊர்வலத்துன்னு சொல்றேன். இப்படிதான் கடைசியா நான் ஏமாந்து போயிருக்கேன். நான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கல, நீங்களா முன்னெடுத்தீங்க. நான் உங்கள்ட்ட பேச வந்ததே நீ ஏமாற வேணாம்னு பேச வந்தேன். வந்து நான் சண்டை போட்டேன் லாரன்ஸ். எதுக்கு சண்டை போட்டேன்னா அந்த மேடையை மாலை கொடுங்க சண்டை போட்டேன். நம்ம இந்தியாவுக்கு எதிரானவங்க கிடையாது இல்ல போராட இந்தியாவுக்கு எதிராக இருந்தோமா இல்ல. தமிழன் சொல்றது குத்தமா இல்ல. ராமேஸ்வரம் மீனவ சட்டத்தை கேட்டது குத்தமா இல்ல. விவசாயி தற்கொலை பேசுறது குத்தமா இல்ல. 500,000 நம்ம வயிற்றுல அடிச்சு சொல்றது குத்தமா இல்ல. மோடி எடுத்து கோஷம் போடுறது குத்தமா இல்ல. இத வச்சுதான் நம்ம சொல்றாங்க நம்ம இந்தியாவுக்கு எதிரானவங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா அவங்க இந்தியாவுக்கு ஆதரவானவங்க. நம்ம வந்து அவங்களுடைய போராட்டத்துல பூந்து இந்த போராட்டத்தை திசை திருப்பிட்டவங்க நம்மளோட தனியா தமிழ்நாட்டை கொடுக்க சொல்லுங்க. உங்களுக்கு புரிய வைக்க வந்தது என்னன்னா நான் சொல்றேன் நல்லா கேளுங்க. சொல்லுங்க சார் ஒரு செகண்ட் கேளுங்க. இந்த போராட்டத்துல நீங்க எல்லாம் இருந்தீங்க. நான் ஒவ்வொரு நாளும் வேடிக்கை தான் பாத்துட்டு போனேன். உள்ளுக்கு வந்து 2 இடம் உட்கார தள்ளி நின்று ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு தான் போனேன். எல்லாரும் எப்படி போராடிங்கன்னு தெரியும். எல்லாரும் எவ்வளவு ஆன்ம பலத்தோட இருந்தீங்கன்னு தெரியும். தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு எரிச்சு கொடுத்துருந்தீங்கன்னு தெரியும். ஆனால் எப்படி தான் வரலாறு நடக்கும். இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கப்ப யாருமே லைவ் இல்ல. உங்களுக்கு தெரியாது. நேற்று லைவ் இல்ல. ஒரு செகண்ட் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மொத்தமா ஸ்டேட் சொல்லி மீடியா செய்தது நம்ம உங்களுக்கு புரியுதா? இந்த போராட்டத்தை அவங்க நடத்தி முடிச்சுட்டாங்க. நம்ம போராட வந்தது வந்து உங்க வீட்டுல காலம் இருக்கா? அவர் சொல்றாரு இப்ப பாதி அவங்க வீட்டுல காலம் இருந்துச்சு அதனால போராட வந்தேன். அதுக்குதான் வந்தேன். இதுலயே மித்த பிரச்சனை பேசுறாங்கன்னு கேட்கிறாரு ஒரு மதியானம் பேசுறதுல. இந்த அளவுக்கு போயிருக்கு புரியுதா? அப்ப வந்து நம்ம வீட்டுல காலம் கிடையாது. நானா ஜல்லிக்கட்டு பார்த்தது கிடையாது. இந்த ஊர்ல இருக்க ஜல்லிக்கட்டு என்னன்னு தெரியும். நம்ம எதுக்கு வந்தோம்? தமிழர்களுடைய உணர்வுக்காக வந்தோம். தமிழ் உணர்வுனா அதுக்கு அர்த்தம் இந்தியாவுக்கு எதிரி கிடையாது. இந்தியாவுக்கு எதிரியா தமிழர் உணர்வுன்னு சொல்றது இந்தியாங்கிறது பன்முகத்தரப்பட்ட பல கலாச்சாரங்கள். கட்டுச்சோமா பாலம் கட்டுச்சோமா இல்ல ஒரு செகண்ட். இந்த காவல்துறையிட்ட போராடுறது அவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஸ்டேட் சொல்றதை செய்யறாங்க. நம்ம உங்க மேல நம்மள கேஸ் போடுவாங்க, அடிப்பாங்க, கூட்டுப்பாங்க. இதோட இது முடிஞ்சிடும். நம்மள என்ன சொல்லுவாங்கன்னா வெறி பிடித்தவர்கள். சுப்பிரமணியன் சொன்ன வார்த்தையை அவங்க சொல்றாங்க மாத்தி. உங்களுக்கு புரியுதா? சுப்பிரமணியன் மொத்த தமிழர்களையும் சொன்னவங்கள மிச்சம் இருக்க நம்மளை பார்த்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட் புரிஞ்சுக்கோங்க. நம்ம மிச்சம் இருந்தா நம்ம வெறியர்களா இருப்போம். நீங்க என்ன சொல்லுங்கன்னா யார் உண்மையானவன்? எதுக்கு போராடணும்? கடைசியில இவ்வளவு மனித சக்தியும் கூப்பிட்டது உங்க வீட்டு காலமாடு வெளில வர்றதுக்கு தானா? இல்ல இல்ல காலமாடு வெளியில வரலாம் போராட்டம் இல்ல. பதில் சொல்லி முடியல. என்ன கேக்குறேன்? இந்த முதலமைச்சர் பிஎம் நம்புங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்ப போராட்டம் முதல் நாள் வந்து சொல்லிக்கலாம்ல. கண்டிப்பா முதல் நாள் 10 நாள் எல்லாத்தோட கேள்விக்கு பதில். இதைத்தான முதல் நாள் 10 பேர் போயிட்டு வந்து சொன்னாங்க. சிஎம் 10 பேர் சொன்னாங்க. அப்புறம் போயிருந்தா பிரச்சனையே இல்லையே. அப்ப 6 நாள் உட்கார்ந்து உங்களுக்கு தேவையான சட்டம் வந்துச்சா நீங்க போயிருங்கன்னு சொல்லுவீங்க. அத நம்ம கிட்ட வந்து நெகோசியேட் பண்றது கூட அவங்க தயாரா இல்ல. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல. ஏன்னா அவங்க வேற போராட்டம் போடுறாங்க. நாங்க வெறும் ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் வந்தவங்க அதான் சொல்றாங்க. பைத்தியமாவல அப்படி நிரூபிக்கணும்னா
நம்ம அங்க போய் போலீஸ்ல போராடுறதோ குழந்தைகளோட பெண்ணோட இருக்கிறதோ இல்ல. நீங்க மீடியாவுக்கு வரணும், நம்ம பேசணும், என்ன நடந்துச்சுன்னு வெளில சொல்லும். Facebook லைவ் போகுது சார், எல்லாரும் லைவ் போகுது. அவங்களுக்கு இங்க ஜாம் இது பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? நம்ம Facebook யூஸ் பண்ணல, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணல, நம்ம என்ன நினைக்கணும் வெளில தெரியல, நம்ம மேல நம்ம கையில இல்ல. நம்ம கடைசி வரைக்கும் பொறுமையா இருந்தோம். இது வந்து நான் இப்ப பாக்கல. முத்துக்குமார் வந்து அவனுடைய இது வந்து ஒரு எல்லாரும் சொல்றாங்க, சாப்பாடு வாங்கி போட்டேன், கழுத்து வலி, எத்தனை பேருக்கு உயிர் நீட்டு இருக்கான். முத்துக்குமார் இறுதி கொடுத்து இப்படிதான் வீணாக்கணும். நம்ம இந்த தடவை வீணாயிடுச்சு. அட்லீஸ்ட் இப்ப புரிஞ்சுக்கலாம் நம்ம யாரு என்னன்னு. அடுத்த தடவை போராடுறப்ப நம்ம ஒரு குழு அமைக்கணும், நம்ம தான் பேசணும். கண்டிப்பா நம்ம போராட்டத்துக்கு வர்றதா ஒரு நொடி இந்த போராட்டம் என்ன தெரியுமா சொன்னோம்? இவங்க எல்லாம் தாண்டி இந்தியால தமிழன் ஒருத்தர் இருக்காங்க, நம்ம தான் பதிவு பண்ணோம். கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு நியாயமா துரத்தி இல்ல துரத்துல நல்லா தெரிஞ்சுக்கோ. நீதான் நீங்க நின்னு பேசிட்டு இருக்க, அவங்க எல்லாம் முடிச்சிருச்சு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம தமிழனா இருக்கோம். கொஞ்ச நேரம் பேசினா இங்க வருவாங்க. அப்புறம் அவங்கள எதிர்த்து போராடுறது இல்ல. இன்னைக்கு சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த உட்கார்ந்து இந்த கோர் டீம் இருக்குல்ல, இங்க பாத்துட்டு இருக்கீங்க, இந்த 100 பேர்னாலதான் சென்னையில இவ்வளவு கூட்டம் வந்து சேர்ந்துச்சு. இருந்தவங்க எதுக்கு வந்தாங்க, என்ன பேசினாங்க, சந்தோஷமா பேசுறாங்க. மெரினால என்ன பண்ணாங்க? எல்லாரும் நேத்து நைட் நான் வந்தேன். நேத்து வரப்போ ஒரு குழந்தை எல்லாரும் அவங்க அப்பா மக்கள் குழந்தைங்களை மேல உட்கார வச்சு ஜல்லிக்கட்டை நிரந்தரமா தலைன்னு போட்டோ எடுத்தாங்க. தமிழன் என்று சொல்றா, தலைநா இந்தியன்னு சொல்லி ஒரு குழந்தை சொல்லி அவங்க அப்பா போட்டோ எடுக்கிறாரு. ஒரு இடத்துல என்ன பேசுறாங்க? விவசாய தற்கொலை பத்தி பேசினாங்க, ஒரு இடத்துல விவசாயத்தை பத்தி பேசுறாங்க, ஒருத்தர் நம்மாழ்வாரை பத்தி பேசினாங்க, ஒரு இடத்துல கூடநாட்டை பத்தி பேசினாங்க, ஒருத்தர் மின்சாரத்தை பத்தி பேசினாங்க, ஒருத்தர் ஜல்லிக்கட்டு வேணும்னு பேசினாங்க. எல்லாரும் ஒன்னதான் பேச என்ன சொன்னோம்? தமிழனா இருந்து நாங்க நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டோம்னா இந்தியா இருக்கிற பிரச்சனையே இல்ல. நாங்க இந்தியாவை நிறைய நேசிக்கிறோம். கண்டிப்பா. விட இந்தியா நடிச்சு பேர் வாங்குறவனை விட நாங்க நிறைய நேசிக்கிறோம் இந்தியாவை. கண்டிப்பா. ஆனா தமிழன் நாங்க வந்து இன்னைக்கு சேர்ந்துட்டோம். சேர்ந்தனாலதான் நீ கேட்டீங்கன்னா இவ்வளவு நாள் நேஷனல் மீடியால உங்களுக்கு எல்லாம் ஒரு செகண்ட் நியூஸ் கிடையாது. பேசின இந்த 4 பேர் பேசுறாங்க, ஒரு செகண்ட் நியூஸ் கிடையாது. தமிழ்னா பொறுக்கிகள், தமிழ் பிரச்சனையே கிடையாது. இன்னைக்குதான் நேஷனல் மீடியா மாறி இருக்கு. என்னன்னா நம்ம உட்கார்ந்தது இந்த புரட்சியை நம்ம பண்ணிட்டு என்ன புரட்சி நம்ம பண்ணிருக்கோம்? தமிழ்நாட்டுல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழண்டாங்கிற கோஷம் நம்மளால கேட்டுச்சு. கண்டிப்பா. என்ன பண்ணணும்? அங்க லத்தி சார்ஜ் பண்றவங்களுக்கு என்ன பண்ணணும் சார்? அதாங்க சொல்ல வருங்க. அதாங்க இது முடியல, இதான் ஆரம்பம். இப்ப நீங்க வந்தீங்க, முதல் பொலிட்டிக்கல் போராட்டம் என்னன்னு பார்த்தோம். இப்ப அடுத்த பொலிட்டிக்கல் போராட்டம் என்னன்னு சொல்லணும். இப்ப இங்க நடந்து என்னன்னு பதிவு பண்ணணும். இந்த வரலாற்றை வெளியில சொல்லணும். அதுக்கு தான் நான் உங்களை சொல்லிட்டு இருக்கேன். திரும்பவும் வரலாற்றை விட்டுட்டு ஏமாளிகளா போக கூடாது. வேற என்ன பண்ணணும்? இப்ப